அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லக்கண்ணு அவர்கள் இறந்து போயிருந்தாரு. ஸோ பொதுவா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு மரியாதை இந்த மாரி முக்கியமான தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அரசு மரியாதையோட தகனம் பண்றதுங்கிறது நம்ம மாநிலத்தோட ஒரு வழக்கமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம முதலமைச்சரும் நல்லக்கண்ணு அவர்களுக்கு அந்த அரசு மரியாதையோட உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப பொதுவா இறந்து போனவங்க உடல் உறுப்புகள தானம் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஆர்கன் டொனேஷன் அந்த மாதிரிலாம் நம்ப கேள்விப்பட்டிருப்போம். இங்க நல்லக்கண்ணு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய மொத்த உடலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ரிசர்ச் பர்ப்பஸஸ்க்காக குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா, இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? அதுக்கான புரோவிஷன்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி படி, ஒருத்தர் உயிரோட இருக்கப்பயே அதற்கான விஷயங்கள பண்ணி வச்சுட்டோம். அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி மொத்த உடலையுமே வந்து என்ன பண்ணலாம்? மெடிக்கல் காலேஜோட ரிசர்ச் பர்ப்பஸஸ்க்காக நம்ம டொனேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்பளே வாலண்டரியா ஒரு ஃபார்ம ஃபில் பண்ணி குடுக்கணும். அதுக்கப்புறமா என்ஓசி சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய நம்பளோட இறப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையான மரணமாக இருக்கணும். ஓகேவா? இயற்கையான மரணமா இருக்கணும். அடுத்தது 8லிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்னா, இறந்ததிலிருந்து அந்த டெத் டைம்லருந்து அந்த 24 ஹார்ஸ்க்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்னா, இங்க மெடிக்கல் காலேஜ் கிட்ட வந்து அந்த பாடிய ஹேண்ட் ஓவர் பண்ணிறணும். இந்த மாரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி இறந்திருப்பாரு. அடுத்த நாளே வந்து அந்த ப ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தமிழ்நாட்ல. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். லைக் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஃபர்ஸ்ட்டு. இந்த மாரி பாடி டொனேஷன்லயும் நம்ம வந்து ஒரு பாயனியரிங் ஸ்டேட்டா இருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா பார்க்குறப்ப, நமக்கு நியூ ஜிடிபி டேட்டா செட் டூ கேப்சர் எக்கானமி மோர் அக்யூரேட்லி அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நியூ ஜிடிபி டேட்டான்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ நமக்கு வந்து ஜிடிபியோட பழைய பேஸ் இயர் அப்படிங்கிறது 2011, 2012 இந்த பேஸ் இயர பேஸ் பண்ணி தான் இவ்வளவு வருஷமும் நமக்கு ஜிடிபி டேட்டா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜிடிபி அட் நாமினல் பிரைஸஸ், ஜிடிபி அட் ரியல் பிரைஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த பிக்ஸ்டு பேஸ் இயர பேஸ் பண்ணி தான் இந்த இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரியல் பிரைஸஸ் அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த பேஸ் இயர சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அதாவது ஜிடிபியோட பேஸ் இயர், இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் ஐஐபியோட பேஸ் இயர், அண்ட் தென் சிபிஐயோட பேஸ் இயர் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக கமிட்டீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது யாரோட தலைமையில போட்டிருந்தாங்கன்னா, விஸ்வநாத் கோல்டார் அப்படிங்கிற ஒரு தலைமையில போட்டிருந்தாங்க. ஓகேவா? விஸ்வநாத் கோல்டார் தலைமையில. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, பேஸ் இயர 2022-23 சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இவங்களோட ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன கவர்ன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நியூ பேஸ் இயர பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜிடிபி டேட்டா பிப்ரவரி 27, 2026ல வந்து நமக்கு வரும். ஆக்சுவலி இன்னைக்கு அந்த ஜிடிபி டேட்டா அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண போறாங்க. அதனால தான் இங்க வந்து இந்த மாரி குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாரி நமக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கான பேஸ் இயரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2024ஆ சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய கமிட்டி ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சந்த் அப்படிங்கிற அவர் தான் அந்த கமிட்டியோட ஹெட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இதையும் டேட்டாஸ் இந்த கமிட்டீஸ் நேம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.